ஸோ யூர் ஒர்க்கிங் ஃபார் ஏபிசி கம்பெனி. இங்க வந்து நம்மளுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, கன்சிஸ்டண்டா ஸ்னாப்ஷாட்ஸ் கிரியேட் பண்ணணும். மல்டிபிள் இபிஎஸ் வால்யூம்ஸ், மல்டிபிள் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு நம்ம கன்சிஸ்டண்டா ஸ்னாப்ஷாட்ஸ் கிரியேட் பண்ணணும். எப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? அதுக்கு அடுத்தது டிசாஸ்டர் ரிகவரி பத்தியும் நம்ம யோசிக்கணும். அதுல டிஃப்ரெண்ட் டிசாஸ்டர் ரிகவரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து நம்ம கன்சிஸ்டண்டா ஸ்னாப்ஷாட்ஸ் மல்டிபிள் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மல்டிபிள் இபிஎஸ் வால்யூம்ஸ்க்கு நம்ம எவ்ரி 2 ஹவர்ஸ் கிரியேட் பண்ணணும். இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு ஏடபிள்யூஎஸ் சைட்ல. அந்த டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல டேக் பேஸ்டு நீங்க வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க என்னெல்லாம் இபிஎஸ் வால்யூம்ஸ்ல நீங்க வந்து இல்லைன்னா என்னெல்லாம் ஈஸி டு இன்ஸ்டன்சஸ்ல நீங்க வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் எவ்ரி 2 ஹவர்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஒரு டேகை நீங்க அதுல பிளேஸ் பண்ணிட்டு அந்த டேகை பேஸ் பண்ணி நீங்க வந்து டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல கன்சிஸ்டன்ட் இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ், எவ்ரி 4 ஹவர்ஸ், எவ்ரி 6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ஸ் ஸ்னாப்ஷாட் பாலிசிஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு பாயிண்ட்டும் போட்டிருக்காங்க, தட் யூ ஹேவ் டு கன்சிடர் அபவுட் டிசாஸ்டர் ரிகவரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஸ்னாப்ஷாட்ஸ் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணாம அந்த ஸ்னாப்ஷாட்ஸை கிராஸ் ரீஜன் காப்பியும் நீங்க பண்ணணும். அப்போதான் வந்து உங்களுக்கு பிரைமரி ரீஜியன் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சு, என்ன டவுன் ஆகிடுச்சு, உங்களால டிசாஸ்டர் ரிகவரி ரீஜனை அப் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் வச்சு. ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் பாலிசி நீங்க பண்ணரிச்சியே எவ்ரி 2 ஹவர்ஸ் பேஸ்ட் ஆன் டேக்ஸ் நீங்க அதை பண்ணரிச்சே ஆட்டோமேட்டிக்காவே கிராஸ் ரீஜன் காப்பி ஆஃப் தோஸ் ஸ்னாப்ஷாட்ஸும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரிகவரி கிரைடீரியாவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் என்கிரிப்டடா இருந்ததுன்னா அந்த கேஎம்எஸ்க்கு வந்து கிராஸ் ரீஜன் பாலிசி நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிராஸ் ரீஜன் கேஎம்எஸ் கீஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம், ரீசெண்டா ரிலீஸ் பண்ண கான்ஃபிகரேஷன். ஸோ அதை வச்சு கூட உங்களோட ஸ்னாப்ஷாட்ஸை நீங்க என்கிரிப்ட் டீக்ரிப்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரிகவரி ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வி ஹேவ் பேக்கப் அண்ட் ரெஸ்டோர். அதுல வந்து ஆர்டிஓ, ஆர்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்கு. ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ், ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு. ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ் வந்து அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எவ்வளவு நேரம் உனக்கு ஆகுது ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் உனக்கு ஆகுது டு பிரிங் அப் அன் என்விரான்மெண்ட், அது வந்து ஆர்டிஓன்னு சொல்லுவோம், ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ். ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ்ல எவ்வளோ டேட்டா யூ ஆர் வில்லிங் டு லூஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ டிசாஸ்டர் இங்க நடந்திருக்குன்னா, இங்க டிசாஸ்டர் நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ டேட்டா யூ ஆர் வில்லிங் டு லூஸ்ன்றது வந்து ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். டிசாஸ்டருக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் உனக்கு ஆகுது டு கெட் அப்ன்றது ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம போனோம் அப்படின்னா ஆர்டிஓ ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் தான் அந்த பேக்கப் வச்சு நம்ம இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் சர்வ் பண்ணணும். ஸோ பேக்கப் அண்ட் ரெஸ்டோர்ல வந்து டைம் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பைலட் லைட்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு மினிமல் வெர்ஷன் ஆஃப் யுவர் டேட்டா பேஸ் மட்டும் நம்ம ரன் பண்ணிட்டு இருப்போம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ காஸ்ட் கம்மி, பட் இன்னும் டைம் ஆகும். இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வார்ம் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த வார்ம் ஸ்டாண்ட் பைல வந்து மினிமல் கான்ஃபிகரேஷன்ல உங்க டிசாஸ்டர் ரிகவரி ரீஜியன்ல ஒரு என்விரான்மெண்ட் ஓடிட்டு இருக்கும். பட் அது ப்ரொடக்ஷன் யூசர்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும், ஸ்கேல் அப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால டைம் கொஞ்சம் கம்மியாகும் டு பிரிங் அப் அ செகண்ட் என்விரான்மெண்ட். பட் ஆனா சீக்கிரம் பண்ணிடலாம், ஒரு 20-30 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இதே லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மல்டி சைட். அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கிற பிரைமரி என்விரான்மெண்ட் தான் உங்க டிசாஸ்டர் ரிகவரி என்விரான்மெண்டா இருக்கும். வெறும் யூஆர்எல் ஸ்விட்ச் பண்ணி விட்டா போதும். டேட்டா பேஸ், கிளஸ்டர் டேட்டா பேஸ், குளோபல் டேட்டா பேஸ், அரோரா மாதிரிலாம் நம்ம போனோம் அப்படின்னா டேட்டா லாஸ் ரொம்ப இருக்காது. உடனே நீங்க உங்க யூசர்ஸை ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசாஸ்டர் ரிகவரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஸ்னாப்ஷாட்ஸ், ஏஎம்ஐஸ், கிராஸ் ரீஜியன் காப்பி ஆஃப் தோஸ் ஸ்னாப்ஷாட்ஸ், என்கிரிப்ஷன், இது எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா யோசிச்சு தான் ஆகணும். 3 டியர்ல யோசிக்கணும். டேட்டாபேஸ் டியர் விச் இஸ் த டேட்டா டியர்ல யோசிக்கணும், அப்ளிகேஷன் டியர்ல யோசிக்கணும், அதுக்கப்புறம் லோட் பேலன்சர், குளோபல் ஆக்சிலரேட்டர், அதுக்கு மேல கிளவுட் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு மேல ரவுட் 53 என்ன பாலிசிஸ், இன்ஃப்ரா லெவல்லையும் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு டெப்தா வந்து இந்த கேள்விக்கு நீங்க பேசினீங்க அப்படின்னா ஈஸியா உங்க இன்டர்வியூவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா இந்த டிசாஸ்டர் ரிகவரி ஸ்ட்ராட்டஜிஸை படிச்சு பாருங்க. பேக்கப், ரெஸ்டோர், பைலட் லைட், வார்ம் ஸ்டாண்ட் பை அண்ட் மல்டி சைட். ஓகேங்களா? இதை பத்தி ஒரு ஒயிட் பேப்பரே இருக்கு ஏடபிள்யூஎஸ் ஒயிட் பேப்பர்ஸ்ல, கண்டிப்பா எடுத்து பாருங்க. ஓகே.